எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இட்லி, தோசை மாவு எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். ரொம்ப நாம வந்து சில எக்ஸ்ட்ரா பொருட்கள்லாம் சேர்த்து பண்ண போறோம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நான் என்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பார்த்துக்கிறேங்க. இங்கே நான் வந்து 4 கப்புக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை 4 மணி நேரம் ஊற போடணும். 4 கப்புக்கு குமிச்சு எடுக்காமல் தட்டி தான் அந்த கப்புக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 9லேருந்து 10 வெந்தயத்தையும் நான் அரிசி ஊற போடும்போதே ஊற போட்டு வச்சுட்டேன். அரிசி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற போடுங்க. எந்த கப்பால் அரிசி எடுத்தனோ அதே கப்பால் 1 கப்புக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். 4 கப்பு அரிசி, அதுக்கப்புறம் வந்து 1 கப்புக்கு உளுந்து. அதுக்கப்புறம் இங்கே 1/4 கப்புக்கு வந்து நான் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப்புக்கு வந்து அவல் எடுத்திருக்கேன். அவல் வந்து இது நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். திக்கு அவல், தின் அவல் எந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இந்த இட்லிக்கு மாவு வந்து இந்த பிளெண்டரில் தான் ஆட்ட போகிறேன். நான் இந்த பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது ரொம்பவே நல்லா வரும். முதல்ல நம்ம உளுந்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தை வந்து கம்மியான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும். உளுந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. அது மாதிரி நெருன்னு இருக்கக்கூடாது. எதுக்கு நம்ம முதல்ல உளுந்தை போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா அதனுடைய வழுவழுப்பு தன்மையெல்லாம் அரிசி போட்டு அரைக்கும் போது எடுத்துரும். இப்போ அரிசியை போட்டாச்சு. அரிசியில் நாம் எடுத்து வச்சுருக்க அந்த அவலையும் அப்புறம் எடுத்து வச்சுருக்க சாதத்தையும் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம். சாதத்தையும் அவலையும் நீங்கள் வந்து உளுந்தோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா உளுந்து ஏற்கனவே ரொம்ப கெட்டியாக இருக்கனால இதை போட்டு அரைக்கும்போது ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் அது அரிசியோடு சேர்த்து அரைக்கும்போது ரொம்ப ஈஸியாக அரைப்பட்டுரும். இப்போ அதையும் நான் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் அதில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறேன். இப்போ உப்பு சேர்த்து நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் எந்த அளவு நல்லா திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நமக்கு மாவு நல்லா திக்காக இருக்கணும். இதை நீங்கள் உப்பு சேர்த்து விரவினதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு வார்மான பிளேஸில் வைங்க. இது குளிர் பிரதேசத்தில் இருந்தீங்கன்னா ஹீட்டருக்கு பக்கத்தில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வாஷிங் மிஷின் ட்ரையர் ரூமில் வைக்கலாம். அது ரொம்பவே நல்லா வார்மாக இருக்கும். இது அட்லீஸ்ட் 8 மணி நேரமாவது நம்ம இதை புளிக்க விடணும். இது நல்லா புளிச்சாதான் மாவு நமக்கு இட்லி ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மாவு நல்லாவே புளிச்சிருச்சு. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அரிசி வந்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறோங்க. உளுந்து நல்லா பட்டு போல் இருக்கணும். அரிசி வந்து ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். இங்கே நான் தட்டு இட்லி பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணல வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் பாருங்கள். எப்போவுமே இட்லிக்கு மாவு அரைச்சிங்கன்னா முதல் நாள் நீங்கள் வந்து அந்த மாவை இட்லிக்கு யூஸ் பண்ணுங்கள். 2வது நாள் அந்த மாவை நீங்கள் தோசைக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.